தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடத்திற்குண்டான ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய பல சம்பவங்கள் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாசத்துல நடக்க போகுது. என்ன காரணம்னா, முக்கியமான நாட்கள் நிறைய இருக்கு, முக்கியமான கிரக நிலைகள் இருக்கு. அதனால ரொம்ப துல்லியமா பார்க்கணும். அதாவது விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் மீனராசி அஷ்டமி திதியில இந்த ஆகஸ்ட் மாசம் அப்படிங்கிறது பிறக்குது. கிரகங்களோட நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜா சூரியன் கடகராசியில இருக்காரு. 17ஆம் தேதி சிம்மத்துல போய் ஆட்சி பெற்று உட்கார போறார் சூரியன். செவ்வாய் கன்னிராசியில இருக்காரு. புதன் மிதனராசியில ஆட்சி பெற்று உட்கார்ந்து 3ஆம் தேதி கடகராசிக்கும் 25ஆம் தேதி சிம்ம ராசிக்கும் போகுது. சுக்கிர பகவான் மிதன ராசியில குருவோட இருக்கார். 21ஆம் தேதி கடகராசிக்கு போறாரு. குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு. சனி பகவான் மீன ராசியில வக்கரகதி அடைஞ்சிருக்காரு. ராகு கும்பராசியில குரு பார்வையோட இருக்காரு. கேது சிம்ம ராசியில இருக்காரு. இந்த மாசம் 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கு வருது. காவிரியில, அதாவது புனித நதிகள் எதா இருந்தாலும் சரி, நதிகள்ல நீராடுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாசம். முன்னோர்களோட அந்த அம்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும், அவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மாதிரி இந்த 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் கிருஷ்ண பகவானோட ஜெயந்தி அப்படிங்கிறது வருது. கிருஷ்ண பகவான அன்னைக்கு மனமாற பிரார்த்தனை செய்யுங்க, வெண்ணெய் சாத்தி அவருக்கு வழிபடுங்க. அன்னைக்கு அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பண பிரச்சனைகள் தீரும். 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி கருப்பு கொண்ட கடலையில சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியமா படைச்சு விநாயகரை வணங்க சகல விதமான நன்மைகள் கிடைக்கும். சரி, இப்ப நாம ஆகஸ்ட் மாத ராசி பலனுக்கு வருவோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாச தொடக்கத்துல தனாதிபதி சூரியன் உங்களோட சொந்த ராசியில இருக்கார். அதோட 12ஆம் இடத்துல இருக்கிற புதன் உங்களோட ராசிக்கு 3ஆம் தேதி வரப்போறார். 21ஆம் தேதி ராசிக்கு லாபாதிபதி சுக்கிரன் உங்களோட ராசிக்கு வரப்போறாரு. அதாவது இந்த சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூணையுமே கூட்டு கிரகம் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஒன்று மாற்றி ஒன்று சேரும், மறுபடி பிரியும், சேரும், பிரியும். இதே மாதிரி தான் இருக்கும். இந்த கூட்டு கிரகங்கள் மூணுமே இந்த மாசத்துல உங்களோட ராசியை டச் பண்ண போகுது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி அப்படிங்கிறதும் அடைஞ்சிருக்காரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது தான். நிறைய நல்ல மாற்றங்கள், திடீர்னு திருப்பங்கள் வரும் வாழ்க்கையில. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கோம், இப்படியே வாழ்க்கை ஓடி போயிடுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்பப்ப நன்மைகள் அப்படிங்கிறது வரும். சின்ன சின்ன நன்மைகள், அதாவது வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷத்துல பெரிய இன்பம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நீ விளையாட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நல்ல வெயில் நேரத்துல போகும்போது ஒரு ஐஸ் கிடைக்கும், ஒரு குச்சி ஐஸ்கிரீம் கிடைக்கும், ஐஸ்கிரீம் கிடைக்கும். அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்ம போனா வாங்கி தின்னுக்கலாம். ஆனா அது வெயில் காலத்துல அலையும் போது அது நமக்கு ஒரு பெரிய தேவாமிர்தம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரிதான் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைச்ச மாதிரி வரக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள் அப்படிங்கிறது சரியான நேரத்துக்கு சரியான நபர்கள் மூலமா கிடைக்கும். அப்படிங்கறதால இந்த மாசத்துல உங்களோட வாழ்க்கையோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே மறையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமா இருக்கு. அதோட முக்கியமான விஷயம், செவ்வாய் கன்னி ராசியில இருக்காரு. இந்த மாசம் முழுக்க அங்கதான் இருக்க போறாரு. கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிங்கிற பழமொழி. ஆனா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகமான அவரு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அதிபதி அப்படிங்கறதால, தொழில்ஸ்தானத்துக்கும் அதிபதி அப்படிங்கறதால எல்லா நன்மைகளும் கிடைக்கும். பஞ்சாயத்துகள் எல்லாமே சாதகமா முடியும். ஒரு சொத்து தொடர்பான வழக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல சொத்து உங்க கைக்கு வரும். அதோட பூர்வீக சொத்து இருக்கு, பிரிச்சுக்க முடியல, அப்படியே கிடக்கு, கொஞ்சம் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணணும். பூர்வீக சொத்துல ஒரு பாகம் கிடைச்சதுன்னா ஏதோ அதை வச்சு ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கேன். ஏதோ ஒரு லோனை போட்டு ஒரு கட்டடத்தை கட்டியாவது வாடகை விட்டு 10 ரூபா புழைக்கலான்னு இருக்கேன். இல்லை அதில் ஒரு பாகத்தை கூறு போட்டு வித்துட்டு ஏதாவது ஒரு வீட்டை கட்டலான்னு இருக்கேன். வாடகை வீட்டில் இருக்கேன், இவ்வளோ சொத்தை வச்சுட்டு வாடகை வீட்டில் இருக்கேன். நிகர வருமானம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. அதில் ஏதாவது பாகம் கிடைச்சா வித்துவிட்டு தான் வாழ்க்கையை தொடங்கணும். இந்த காலகட்டத்தில் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். அது மாதிரி வெளியில கொடுத்து வராத பணம், தெரியாம ஒருத்தன்ட்ட பணத்தை கொடுத்துட்டு பாடுபடுறா அப்படிங்கிற சூழல் இருக்கு பாத்தீங்களா? அந்த பணம் இப்ப உங்களோட கைக்கு வரும்.
அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்காவது ஜாமீன் ஜவாப்தாரி போட்டு மாட்டிக்கிட்டு பாடுபட்டீங்கன்னா இதுக்கு மேலே அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம். பணம் கைக்கு வந்துடும். வெளிநாட்டிலேருந்து நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது வரும். வெளிநாடு போகணும் அப்படின்னு விரும்பியிருந்தீங்க அப்படின்னா, யாரோ மாமா மச்சான், சொந்த பந்தம், கூட்டாளி ஒருத்தன் இருக்கான், ஒரு சிங்கப்பூரில் இருக்கான், மலேசியாவில் இருக்கான், துபாயில் இருக்கான் அப்படின்னா அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு விசா கிடைச்சி நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துட்டு சொந்த வீடு கட்டுறதுல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. சில பேருக்கு வீடு கட்டியிருப்பீங்க, நம்ம போட்ட பட்ஜெட்டை விட கூடுதலாக போயிருக்கோம், கையை பிசைஞ்சிக்கிட்டு நிற்பீங்க. இல்லைன்னா கட்டின வீடு பாதியில் நிற்கும். லோனு ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஹவுசிங் லோனு வரமாட்டேங்குது, தாமதப்படுது. வீட்டு வேலை நிற்கிறது, சொந்த பந்தக்காரெல்லாம் பார்த்துட்டு ஏன் வேலை செய்யலையான்னு கேட்குறான். இதுவே ஒரு சங்கடமாக இருக்குது, ஊட்ட கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இப்போ பணிகள் வேகம் எடுக்கும். வீடு கட்டி ஆவணி மாதத்துல எப்பயா குடிப்பில்லாண்டா, கடைசி நேரம் வேலையை பாடுறா, டைல்ஸை போடணும், எலக்ட்ரிசிட்டி வேலை பார்க்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு அடுத்த கட்ட வேலையை செஞ்சு நீங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குது. அதேமாரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் சுக்கிரன் இருக்கார். 21 தேதி வரைக்கும் சுக்கிரன் மிதுன ராசியில் தான் இருக்கார். ராசிக்கு விரயஸ்தானம், அதாவது லாபாதிபதி விரய வீட்டில் இருக்கார். அப்படிங்கும்போது விரயம் இருக்கும், ஆனால் அதுக்கு உண்டான காசு வந்துடும், கவலைப்பட வேண்டியதில்லை. 10 ரூபா செலவானாலும் கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய தேவை அப்படிங்கிறது இருக்காது. இங்கிட்டு வந்துச்சு இங்கிட்டு போச்சு, நல்லபடியாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. மாதிரி மாதம் தொடங்கி 3ஆம் தேதியே புதன் உங்களோட சொந்த ராசிக்கு வந்து புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற அற்புதமான யோகத்தை கொடுப்பாரு. 3க்கும் 12க்கும் அதிபதியானவர் உங்களோட சொந்த ராசிக்கு வரார். அப்படிங்கும்போது நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். நிறைய உங்களை சுற்றி உள்ளவங்க வீட்டு விசேஷம், சொந்த பந்தத்தில் விசேஷம், பங்காளிகள் வகையில் விசேஷம், நண்பர்கள் வகையில் விசேஷம் அப்படின்னு நிறைய விருந்து விழாக்களுக்குன்னு நேரத்தை செலவு பண்ணுவீங்க. அது ஒரு சந்தோஷமா இருக்கும். பழைய பகையெல்லாம் நிறைய மறக்கிற மாதிரி இருக்கும். 2 தலைமுறையாக ஒரு பங்காளி குடும்பத்தில் பேசிக்கிறதில்ல, தாத்தங்காலத்தில் பேசிக்கல, அப்பங்காலத்தில் பேசிக்கல, இப்பயாவது நம்ம ஒன்று சேருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பங்காளிகள் சகிதமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பழைய கசப்புகள் எல்லாம் மறந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. புதாதித்ய யோகம் இருக்கு அப்படிங்கிறதால கடகராசிக்காரர்களுக்கு படிக்கும் போதே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல கல்வி நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இருக்கிற வேலையில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி சனி பகவான் வக்ர அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதால சில பேருக்கு விருப்ப ஓய்வில் வெளியே வந்துட்டு தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்களா, அதை அப்படி அப்படியே செஞ்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. முக்கிய முடிவுகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், தொழில் ஒப்பந்தங்கள், தொலைதூர பயணங்கள், இந்த விஷயங்கள் எதுலையுமே வந்து நீங்கள் 3ஆம் நபரை மூக்க நுழைக்க அனுபவிக்க கூடாது. எதா இருந்தாலும் நீங்கள் பேசி உங்கள் குடும்பத்துக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, இல்லை தாய் மகனுக்குள்ள, தந்தை மகனுக்குள்ள பேசி முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இதில் தேவையில்லாமல் ஒரு 3ஆவது நபரை நீங்கள் மூக்க நுழைக்க விட்டீங்கன்னா அவர்களால் நாம் ஏதாவது கேப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை சம்பாதிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால அது வேண்டாம். அது மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப உன்னதமான ஒரு நாள். உங்களோட வாழ்க்கையவே புரட்டி போட போகிற நாள் 27ஆம் தேதி வருது. விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை, எருக்கம்பூ மாலை சாத்தி கொண்டக்கடலை சுண்டல் நைவேத்தியம் படைச்சு வணங்குங்க. 16ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி வருது. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வெண்ணெய் சாத்தி வெண்ணெயை நைவேத்தியமாக படைச்சு வணங்குங்க. மிக அற்புதமான நன்மைகள் அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கும். நிறைய திடீர் திருப்பங்கள் வந்து நிறைய சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுத்து உங்களை திக்குமுக்காட செய்யும். கவலைப்படாதீங்க, நல்லா இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.